எதிர்க்கட்சிகள் அவ்வாறு கூறுவது அது சாணக்கியன் மட்டுமல்ல, பலரும் அந்த வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்துகிறார்கள். ஈவன் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கூட அரசாங்கம் அரசியலமைப்புக்கு எதிராக செயற்பட்டது என்று கூட அவர் குற்றஞ்சாட்டுகின்றார். ஆனால் இப்ப யதார்த்த நிலைமை என்று சொன்னால் மக்கள் நாடளாவிய ரீதியில் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதுதான் இங்கே முக்கியம். அரசாங்கத்துக்கு உண்மையிலே கால அவகாசம் கிடைக்கவில்லை என்பது உண்மை. அதை யாரும் மறுதலிக்க இயலாது. ஏன்னா 50 வருஷ காலத்தில் ஒரு வெள்ளம் இவ்வாறு வரவில்லை என்றது எல்லோரும் ஒத்துக்கொள்கிறார்கள். கால அவகாசம் கிடைக்கவில்லை. இந்த அனர்த்தத்தின் வீரியம் மிக அதிகமாக இருந்தது உண்மை. சுனாமி வந்தபோது உங்களுக்கு தெரியும், பல்வேறுபட்ட நடைமுறைகள் அதற்கு பிறகு எடுக்கப்பட்டன. இப்பொழுது அதை 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 பற்றி யாருமே பேசுவதில்லை. அதே மாதிரி தான் இயற்கையை மீறி மனிதர்கள் நடக்கும்போது இயற்கை சில தண்டனைகளை வழங்குகின்றது. என்றால் வீடுகள் கட்டக்கூடாத இடங்கள் எல்லாம் வீடுகள் கட்டப்பட்டன. அவை எல்லாத்தவற்றையும் இயற்கை இப்பொழுது துவம்சம் செய்திருக்கின்றது. இனிமேல் அந்த இடத்துல மக்கள் வீடு கட்ட முடியாது, வாழ இயலாது என்ற நிலையை அரசாங்கங்கள் செய்ய முடியாத விடயத்தை இயற்கை செய்து காட்டியிருக்கின்றது. ஆகவே எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுவது நான் நினைக்கவில்லை. அது அவர்கள் ஆட்சியில் இருந்தால் கூட, இப்போதே இருக்கிற அரசாங்கத்தினர் எதிர்க்கட்சியில் இருந்து கூட இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தால் அது பிழையானது. ஏன்டா ஒரு அரசாங்கம் ஒரு அனர்த்தத்தில் மக்களை கொல்லும், அதை பார்த்து கொண்டிருக்கும் என்று எந்த அரசாங்கமும் உலகத்தில் அவ்வாறான குற்றச்சாட்டை வைப்பது முறையல்ல. இந்த இந்த எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்தில் இருந்தால் கூட இப்போ இருக்கிற அரசாங்கத்தினர் எதிர்க்கட்சியிலிருந்து குற்றச்சாட்டினாலும் அது பிழை தான். ஆகவே இப்பொழுது மக்களுடைய மீள்கட்டுமானம், ஏன்னா மிகப்பெரிய பாதிப்புகளை நாடு உள்ளாயிருக்கின்றது. மக்கள் மிகப்பெரிய இன்றைக்கும் என்னுடைய கண்டியில் இருந்து ஒரு நண்பர் பேசினார். கண்டி நகரத்துக்கு நீர் வந்து விட்டது, இன்னும் தங்களுடைய பிரதேசத்துக்கு சுற்றியுள்ள கிராமங்களுக்கு இன்னும் நீர் வரவில்லை. எத்தனை நாள் பாருங்கள். இன்னும் வளமைக்கு திரும்பவில்லை நாடு. இன்னும் அவர்களுக்கு நீர் கிடைக்கவில்லை, போக்குவரத்து வளமைக்கு திரும்பவில்லை. ஆகவே மீண்டும் மீண்டும் நான் சொல்லுவது, இது அரசியலுக்குரிய நேரம் அல்ல. இது மக்களுடைய வாழ்வாதாரத்தை, அவருடைய வாழ்க்கையை கட்டியெழுப்புவதற்கான நேரம். அதில் எல்லாரும் ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டும்.